ஸ்கிரிப்டில் இருக்க நம்ம வேரியபிள்ஸ் நம்ம பார்க்குறோம். வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெட் கான்ஸ்ட் அண்ட் தென் வேர் இருக்குது. இது நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்க்கலாம். இங்கே நார்மலாக ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒவ்வொரு லைனை தான் ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் அவ்வளோவா எதுவும் இல்லை. சின்டாக்ஸ் நார்மலாக சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேர் அப்படிங்கிறதையும் லெட் கான்ஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு தென் அதோட வேரியபிள் நேம் கொடுப்போம். எக்ஸ் ஒய் ஜெட் நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம A to Z வரைக்கும் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்பர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து எடுத்துக்காது. ஸோ இதான் அந்த கண்டிஷன் சொல்கிறாங்க. லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டாலர் சைன் அண்டர்ஸ்கோர் இது மட்டும் தான், இப்படி மட்டும் தான் நம்ம பிகின் பண்ண முடியும். நம்பர்ஸோடு நீங்கள் பிகின் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வேலிடாக எடுத்துக்காது. பட் நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கன்சோலில் நான் போடுறேன். பார்த்திங்க அப்படின்னா லெட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு சம்திங் நம்ம டைப் பண்ணிவிட்டு தென் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம கன்சோல் பண்ணுறோன்னா அந்த கன்சோலில் வருது. இதுவே நான் இங்கே வந்துட்டு நான் வந்து ஒரு நம்பரில் யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த நம்பரை தான் இங்கே கால் பண்ணணும். நீங்கள் இந்த வேரியபிள் நம்பர் என்ன டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதுதான் நம்ம கால் பண்ணணும். ஸோ இப்படி கால் பண்ணிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் நம்பர் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ் இருக்கணும், அப்படிலாம் டாலர் சிம்பிள் இருக்கணும். ஸோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி கால் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எடுத்துக்கும். ஸோ அதோட நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்னா அதோட மிஷினோட கோடோட சின்டெக்ஸ் பற்றி நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஆர்எல்ஸ் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் அண்டர்ஸ்கோர் போட்டு நம்ம கால் பண்ணால் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் தென் மல்டி லைன் கமெண்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் லைனாக ஒவ்வொரு லைனாக கமெண்ட் பண்ணுறது, மல்டி லைனாக மொட்டுக்காக சேர்த்து எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் VS கோட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணுறதுக்கு மேக்காக இருந்தால் கமாண்ட் ஏ ஆர்எல்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல்/ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி லைன் கமாண்ட் ஆயிரும். மல்டி லைனே செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு சிங்கிள் லைன் மட்டும் கமெண்ட் பண்ணணுன்னா அதை காப்பி பண்ணுறனால பண்ணிக்கலாம். இல்லை அந்த லைனில் வச்சுட்டு கண்ட்ரோல்/ கொடுத்திங்கன்னா அது கமெண்ட் ஆயிரும். மேக் அப்படின்னா கமௌண்ட்/. ஸோ அவ்வளோதான். இதை இங்கே சொல்கிறாங்க மல்டி லைன் கமெண்ட்ஸ் அண்ட் தென் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் பற்றி இங்கே சொல்கிறாங்க. நமக்கு அதை வந்து நான் யூஸ் பண்ணல, சும்மா என்ன டிஃபைன் பண்ணுறதுக்காக ஏதாவது எழுதி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கலாம்.